ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஒரு செம்மையான முட்டை சால்னா, இல்லைன்னா எக் சால்னான்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, இடியாப்பத்துக்கு, ஆப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியும் கூட. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயிலில் பட்டை, சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து அதை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது அதையும் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ், ரொம்பலாம் வதக்கணும்னு இல்லை, ஒரு 30 செகண்ட் வதக்கிட்டு ஒரு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பொரிக்கடலை இருக்குல்ல, பொட்டுக்கடலை, அதையும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் அதையும் போட்டு நல்ல தேங்காயும் பொரிக்கடலையும் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணணும். லைட்டாக அது வந்து டோஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து தண்ணி ஊற்றி ஸ்மூத்தாட்டு ஒரு பேஸ்டாட்டு அரைச்சிருங்க. இதுதான் நம்ம சால்னாக்கு அந்த ஹோட்டல், அந்த தட்டுக்கடை, அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய அரப்பு. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை போட்டு சாட்டே பண்ணணும். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஈக்குவல் அமௌண்ட் இஞ்சி பூண்டு எடுத்து அரைச்சி போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகா காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி. ஸோ இந்த கிரேவிக்கு டோட்டலாக 2 வெங்காயம் 2 தக்காளி, ஒன்று அரைக்கிறதுக்கு போடணும், ஒன்று இதில் போடணும். தக்காளி போட்டதுக்கப்புறமாட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் தக்காளி லைட்டாக வேகணும். மஞ்சள் பொடி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் சாட்டே பண்ணி காஷ்மீரி சில்லி பவுடர் போடுங்க. கொத்தமல்லி பொடி 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி அதையும் போட்டுட்டு ஒரு நிமிஷம் இந்த பொடி போட்டதுக்கப்புறம் நீங்கள் வதக்கணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா சால்னா வந்து நம்ம அந்த தேங்காய் போடும்போது இன்னும் கெட்டியாகும். அதனால தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. நல்ல ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா அரப்பு வச்சுருக்கோம்ல, அந்த அரைச்சதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அரப்பில் பொரிகடலை இருக்கிறதுனால கெட்டியாகும். ஸோ மூடி போட்டு நல்லா தளன்னு கொதிக்க விடுங்க ஒரு 2-3 மினிட்ஸ். அதுக்கடையில் நான் 2 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா பீட் பண்ணி அப்படியே ஊற்றிடுங்க. நான் 2 முட்டை உடச்சது போட்டிருக்கேன், 3 முட்டை வேக வச்சது போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் இஷ்டம் தான், எப்படி வேணுமோ அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ முட்டை போட்டோன்னா நீங்கள் கொதிக்கிறதுல போட்டதுனால டக்குன்னு வெந்துடும். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கடைசியாக முழுசாக, அதாவது ஃப்ரெஷ்ஷாக துருவி போட்ட பிளாக் பெப்பர் பவுடர் நான் வந்து அந்த க்ரஷரில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அந்த பவுடர் பண்ண பிளாக் பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு கொத்தமல்லி கீரை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான முட்டை சால்னா ரெடி. இதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், ரிட்டன் ரெசிபி, எவ்வளோ மெஷர்மெண்ட்டுங்கிறதும் கீழே எழுதுகிறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். எக்ஸாக்ட்லி ஹோட்டலில் உள்ளது இல்லைன்னா இந்த தட்டுக்கடை ஃப்ளேவர் வந்து டேஸ்ட்டும் உங்களுக்கு வரும். பரோட்டாக்கெல்லாம் சான்ஸே இல்லாமல் இருக்கும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.